காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வாசித்து கொண்டிருக்கிற க்ரைம் நாவல்ட ஃபைனல் பார்ட்டோடு வந்திருக்கிறேன். ஸோ கதைச்சு எங்கிட்ட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 14. என்ன சார், என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? முன்னே பின்னே தெரியாது உங்ககிட்ட படபடன்னு எல்லாத்தையுமே பேசிட்டேன்னு பார்க்குறீங்களா? என்னோட சுபாவமே அப்படித்தான். மழை பெஞ்சிட்டு இருக்கு, காரை என்ன செய்யலாம் சார்? பரிமளா முகத்தில் வழிந்த நீரை துடைத்து விட்டு கொண்டே பேசினாள். கமலேஷின் உடம்புக்குள் ஒரு திகில் ஊடுருவி இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பரிமளாவை புன்னகையோடு பார்த்தான். நீங்கள் மிஸ் நிர்மலாவோட வீட்டுக்குத்தானே போகணும்? ஆமாம். உங்கள் காரை அப்படி ஓரமாக நிறுத்தி லாக் பண்ணிவிட்டு என் காரில் இருங்க. நான் உங்களை நிர்மலா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். பரிமளா தயங்கினாள். ஏன் தயங்குறீங்க? நத்திங்க. பரிமளா மெல்லிய குரலில் சொல்லிக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தாள். கமலேஷ் சிரித்தான். நீங்கள் ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது மிஸ் பரிமளா. இது ராத்திரி நேரம். ஊட்டி சாதாரணமாகவே குளிரும். அதுவும் இப்போ மழை. நான் ஆண், நீங்கள் பெண். நான் ஏதாவது தப்பான இடத்துக்கு கொண்டு போயிடுவேனோன்னு பயப்படுறீங்க, அப்படித்தானே? நெவர். நான் என்றைக்குமே யாருக்குமே பயப்பட்டது கிடையாது. அப்படி பயப்படுறவராக இருந்தால் காரை எடுத்துக்கிட்டு ஊட்டிக்கு வந்திருக்க மாட்டேன். என்னோட ஃபாதர் என்னை ஒரு பொண்ணாகவே வளர்க்கல சார், ஆனால் தான் வளர்த்துருக்கிறார். நான் தயங்கினதுக்கு காரணம் உங்கள் கூட வரணுங்கிறதுக்காக இல்லை, காரை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறோமேன்னு தான். காரை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்களே சார். தைரியமாக புறப்பட்டு வாங்க மிஸ் பரிமளா. உங்களை கொண்டு போய் நிர்மலா வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கூடவே நான் ஒரு மெக்கானிக்கை ஊட்டியிலிருந்து கூட்டி வந்து காரை சரி பண்ணி விடுறதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துடுறேன். ஓகே? தேங்க்யூ வெரி மச் சார். உங்கள் தேங்க்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக பின்னாடி வாங்கிக்கிறேன் மிஸ் பரிமளா. நீங்கள் முதல்ல காரை லாக் பண்ணிவிட்டு என் கூட புறப்படுங்க. மழை வேற ஜாஸ்தி ஆயிடும் போல் இருக்கு. கமலேஷ் சொல்ல பரிமளா தன் காரை லாக் செய்து கமலேஷின் காரில் ஏறினாள். கார் திரும்பவும் ஊட்டியை பார்க்க ஓடியது. சாரி சார், நீங்கள் எங்கேயோ அவசரமாக போயிட்டு இருந்தீங்க போல் இருக்கு. நான் உங்களுக்கு தொந்தரவு தர்றேன். நோனோ, என்னோட வேலை அவ்வளவு முக்கியமான வேலை இல்லை. நாளைக்கு போய் கூட பார்த்துக்கலாம். இதே பகல் நேரமாக இருந்திருந்தால் உங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். மழை பெய்கிற இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு அழகான பெண்ணை தனியாக விட்டுட்டு போக மனசு வருமா என்ன? கமலேஷ் சொல்ல பரிமளா சிரித்தாள். தேங்க்ஸ் என்றாள். எதுக்காக தேங்க்ஸ்? என்னை நீங்கள் அழகான பொண்ணுன்னு சொன்னதுக்காக. என்னை அழகுன்னு சொன்ன முதல் ஆண் நீங்கள் தான். கமலேஷும் சிரித்தான். கார் மழையில் நனைந்து கொண்டே சில நிமிஷங்களில் குன்னூரை தாண்டியது. பரிமளா பின் சீட்டுக்கு நன்றாய் சாய்ந்து உட்கார்ந்து கண்ணாடி வழியே ரோட்டின் இரு பக்கத்தையும் பார்த்து கொண்டே வந்தாள். கமலேஷ் ஸ்டியரிங்கை கவனமாய் கையாண்டு கொண்டே தீவிர யோசிப்பில் இருந்தான். இந்த பரிமளாவை என்ன செய்யலாம்? பிரச்சனைகளை எல்லாம் ஓய்ந்து போன இந்த நேரத்தில், போலீஸே கேஸ் ஃபைலை சாத்திவிட்ட இந்த நிமிஷத்தில், இந்த புதிய அபாயம் மெட்ராஸில் இருந்து வந்திருக்கிறது. பிரஸ் ரிப்போர்ட்டர்னு சொல்லி கூட சொல்லுகிறாள். யோசிப்பு அதிகமாய் இருக்கும். மூளை பூராவும் குயுக்தி இருக்கும். இரத்தத்தில் உஷார்த்தனம் இருக்கும். கண்களில் லேசர் இருக்கும். பிறர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அறுத்து பார்க்கிற ஆபரேஷன் தனம் இருக்கும். என்ன சார், திடீர்னு மௌனமாயிட்டீங்க? ஏதாவது பேசிட்டு வாங்க சார். எனக்கு உம்முன்னு இருந்தால் பிடிக்காது. கமலேஷ் திரும்பி பார்த்து சிரித்தபடியே சொன்னான். நான் காரை ஓட்டுறப்போ அதிகமாக பேச மாட்டேன் மிஸ் பரிமளா. அட்டென்ஷன் டைவர்ட் ஆனால் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுமோன்னு பயம். ஆக்சிடென்ட்ன்றதுமே 2 நாளைக்கு முன்னாடி தொட்டப்பட்டா போகிற வழியில் ஜீப் ஒன்று ஆக்சிடெண்ட் ஆனது ஞாபகம் வருது சார். நிர்மலா ஃபோனில் சொன்னா. அவளை கெடுக்க முயற்சி பண்ணின 4 பேரும் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்களாம். செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. நோ, யாரோ தண்டனையை கொடுத்துருக்காங்க. கமலேஷ் அதிர்ந்து, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை மிஸ் பரிமளா என்றான். பரிமளா சிரித்தாள். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க சார். அந்த நிர்மலா விவகாரத்துக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொல்கிறேன். கமலேஷ் முகம் மாறினான். மனசுக்குள் வன்மம் ஓடியது. உனக்கு 2 நாள் டைம் வேணுமா? இந்த ராத்திரி தானே உன்னோட கடைசி ராத்திரி. நீ நிர்மலா வீட்டுக்கு போனா தானே இந்த விவகாரத்தை கிளறுவ. உன்னோட பங்களாவுக்குள்ளே கூட்டிட்டு போய் உன்னோட மூச்சை நிறுத்தி தேயிலை தோட்டத்துக்கு மத்தியிலே புதைச்சிட்டா நீ எப்படி கண்டுபிடிப்ப? கார் ஊட்டியை நெருங்கி கொண்டிருந்தது. நிர்மலா தூங்காமல் டெலிஃபோன் அருகே உட்கார்ந்திருந்தாள். கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே மழை வெள்ளி இலையாய் தூறிக்கொண்டிருந்தது. அறையின் மூலையில் இருந்த டெலிவிஷன் தரையில் ஒரு வயதான அம்மாள் சிரமமாய் உட்கார்ந்து கச்சேரி செய்து கொண்டிருந்தாள். விஸ்வேஸ்வரன் உள்ளன் கோட்டு சகிதமாய் மாடியில் இருந்து இறங்கி வந்தார். குரலில் ஆச்சரியம் விரவ கேட்டார். என்னம்மா, இன்னுமா நீ தூங்க போகல?
பரிமளாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. உன்னோட ஃப்ரெண்ட் வர்றதா இருந்தால் இந்நேரம் வந்திருக்கணுமேம்மா. அவள் ஊரில் இருந்து புறப்பட்டுட்டாளாம். அவளோட ஃபாதர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட ஃபோனில் பேசினார். ஊரில் இருந்து எத்தனை மணிக்கு புறப்பட்டாளாம்? காலையில் 10 மணிக்காம். 10 மணிக்கா? அப்படி நான் வந்திருக்கணுமே. மழை வேற விடாம பெஞ்சிட்டு இருக்கு. இவ இப்படித்தான் வர போறாளோன்னு பயமா இருக்கப்பா. கூட யாரையாவது கூட்டிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை. இந்த கிராதகி எப்பவுமே ஒண்டி பிசாசு மாதிரி தனியாத்தான் வருவா. கார் எங்கேயாச்சும் நின்றுடுச்சோ? விஸ்வேஸ்வரன் கவலையான குரலில் சொல்ல நிர்மலா தயக்கமாய் கூப்பிட்டாள். அப்பா, நான் வேணுமுன்னா காரை எடுத்துக்கிட்டு போய் குன்னூர் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடட்டுமாப்பா? நிர்மலா சொல்ல மகளை முறைத்தார் விஸ்வேஸ்வரன். ஏம்மா, ஒரு தடவை பட்டது போதாதா? திரும்பவும் போய் ஆபத்துல மாட்டிக்கணுமா? உன்னோட ஃப்ரெண்ட் எப்படியும் வருவா. போய் படு. நான் மட்டும் தனியா போகலையேப்பா. வேணும்னா நீங்களும் கூட வாங்க. குன்னூர் வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். நீ சொன்னா கேட்க மாட்டேம்மா. ஊரே தாறுமாறா கட்டு கிடக்கிற நேரத்துல எதுக்காக வெளியே போகணும்? அப்பா ப்ளீஸ் வாங்கப்பா. இந்த குளிரிலும் மழையிலும் குன்னூர் வரைக்கும் போகணுமாம்மா? ரோடும் அவ்வளவு கிளியரா இருக்காது. மிஸ்ட் வேற அதிகமாக இருக்கும். இப்போ நீங்க சொன்ன அதே கஷ்டந்தாப்பா பரிமளாவுக்கும் இருக்கும். கண்டிப்பா அவ காருக்கு ஏதாவது ஆகியிருக்கும். என்னோட மன நிம்மதிக்காகவாவது புறப்பட்டு வாங்கப்பா. குன்னூர் வரைக்கும் போயிட்டு உடனே திரும்பிடலாம். நீ என்னதான் சொன்னாலும் சரி நிர்மலா, இந்த ராத்திரி நேரத்துல உன்னை கூட்டிட்டு நான் வெளியே போக மாட்டேன். கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு விஸ்வேஸ்வரன் படுப்பதற்காக தன் அறையை நோக்கி போனார். கமலேஷ் மிதமான வேகத்தில் காரை விரட்டி வந்து ஊட்டியை தொட்ட போது மழை ஓய்ந்திருந்தது. தெருக்களில் ஜன நடமாட்டம் பலகீனமாய் இருந்தது. செர்ரி கிராஸ் ரோட்டை தாண்டியதுமே கமலேஷ் பரிமளாவை திரும்பி பார்த்தான். மிஸ் பரிமளா. என்ன சார்? என்னோட காருக்கு கொஞ்சம் மக்கர் பண்ணுது. இந்த காரை என்னோட வீட்டில் விட்டுட்டு வேற காரை எடுத்துட்டு போயிடலாமா? உங்கள் வீடு எங்கே சார் இருக்கு? பக்கம்தான். ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். லேட் பண்ணிட மாட்டீங்களே? நோ 5 நிமிஷம்தான். போனதும் காரை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். சரி சார். கார் உற்சாகமாய் கிளம்பியது. அத்தியாயம் 15. மழை பெய்து சொத சொதவென்று ஈரமாகி இருந்த மண் ரோட்டை தேய்த்து கொண்டு காரோட கமலேஷ் பரிமளாவை திரும்பி பார்த்தான். மிஸ் பரிமளா. என்ன சார்? காலேஜில் படிச்சுக்கிட்டு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வேலை பார்க்குறதையும் சட்டவிரோத செயல்களை துப்பறிந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சொன்னீங்களே, இதுவரைக்கும் எத்தனை கேஸ் அப்படி டீல் பண்ணியிருக்கிறீங்க? ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? நிறைய கேஸ் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் இயர் பேங்க் மேனேஜர் தியானேஸ்வரன் கொலை வழக்கை பர்சனலாக துப்பறிஞ்சு போலீஸுக்கு ஏகப்பட்ட க்ளூஸ் கொடுத்தேன். கமிஷனர் என்னோட ரிவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிறார். ஐ சி. கிளாட் டு ஹியர் இட். இந்த நிர்மலா கேஸை கண்டுபிடிக்க வந்திருக்கீங்களே, இது சம்பந்தமாக நான் சில தகவல்களை தரலாமா மிஸ் பரிமளா? பரிமளா ஆர்வமானால். நீங்கள் தகவல் தரப்போறீங்களா? என்ன தகவல் தரப்போறீங்க? ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பரிமளா. அன்னைக்கு அந்த 4 பேர் நிர்மலாவை கடத்திட்டு போனப்ப நான் தான் நிர்மலாவை காப்பாத்தினேன். பரிமளா கண்களில் அகலமாய் வியந்தாள். ரியலி? நானும் என்னோட மதரும் எஸ்டேட் விஷயமா வெளியே போயிட்டு திரும்புகிறப்போ வழியில் அவங்களை பார்த்தேன். என்னோட காரை பார்த்ததுமே 4 பேரும் ஸ்பாட்டில் இருந்து ஓடிட்டாங்க. மயங்கி விழுந்துட்ட நிர்மலாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் நான் தான். உங்கள் பேர் கமலேஷா? ஆமாம். நிர்மலா உங்களை பற்றியும் லெட்டரில் எழுதியிருந்தா. மலையிலிருந்து உருண்ட ஜீப்பும் உங்களோடது தானா? ஆமாம். என்ன சார் நீங்கள் இவ்வளவு நேரத்தில் இதை பற்றி சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டீங்க? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிர்மலாவை நீங்கள் காப்பாற்றினதுக்காக என்னோட ஸ்பெஷல் நன்றி. கேஸை உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் சார். தாராளமா. கார் இருட்டில் மலைப்பாறைகளை அடையாளம் வைத்து கொண்டு கிங்ஸ்லி எஸ்டேட்டை நோக்கி போய்கொண்டிருந்தது. அம்மாடி, மெட்ராஸிலிருந்து வர்றப்போ ரொம்பவும் குழம்பிக்கிட்டே வந்தேன். முன்னே பின்னே தெரியாத ஊர். கேஸை எப்படி ஆரம்பிக்க போகிறோம்னு தவிப்பா இருந்தது. உங்களால் எனக்கு நிறைய விஷயம் தர முடியுமா சார்? தர்றேன். கமலேஷ் விஷமமாய் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் மெல்லிய குரலில் கேட்டாள் பரிமளா. என்ன சார், வீடு பக்கம்னு சொன்னீங்க, கார் போய்கிட்டே இருக்கே, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? இல்லை, வந்தாச்சு. மணி 8 போகுது சார். உங்கள் வீட்டில் லேட் பண்ணிடாதீங்க. நிர்மலா எனக்காக காத்துட்டு இருப்பா. வீட்டுக்கு போனதும் இந்த காரை நிறுத்திட்டு இன்னொரு காரில் ஏறி நிர்மலா வீட்டுக்கு புறப்பட வேண்டியது தான். இந்த காருக்கு என்ன சார், நல்லா தானே போகுது? கமலேஷ் சிரித்தான். என்ஜினில் ட்ரபிள் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. நிர்மலாவோட வீடு இன்னும் அப்பில் இருக்கு. இந்த கார் மேலே போகாது. தூரத்தில் மேட்டில் கருப்பில் பின்னணியில் வெளிச்ச பொட்டுக்கள் தெரிந்தது. பரிமளா கண்ணாடி வழியே குனிந்து பார்த்து கேட்டாள். அந்த பங்களாவா சார்?
அதேதான். தனியா இருக்கு. பங்களாவை சுத்தியும் கார்டன் ஏக்கரா கணக்கில் இருக்கு. பக்கத்துல இன்னொரு பங்களா வர வாய்ப்பில்லை. கார் முனகளோட வளைவுகளை ஏறி பங்களாவின் காம்பவுண்ட் கேட்டை தொட்டதும் மாதையன் ஓடி வந்து கேட்டை திறந்து விட்டான். கார் உள்ளே போயிட்டு போர்ட்டிகோவில் போய் நின்று மௌனமானது. பங்களாவை இருட்டில் பார்க்க என்னமோ மாதிரி இருக்கு சார். பகல்ல அழகா இருக்கும். இறங்குங்க மிஸ் பரிமளா. வேற கார் இருக்குன்னு சொன்னீங்க. எந்த காரையும் காணோமே சார். ஷெட்ல இருக்கு. கீழே இறங்கி வீட்டுக்கு வாங்க. ஒரு கப் டீ சாப்பிட்டு என்னோட அம்மாவை பார்த்துட்டு போகலாம். சரி சார், நேரமாச்சு. 5 நிமிஷம் போயிடலாம். கோயம்புத்தூர் போகாததற்கு அம்மா காரணம் கேட்பாங்க. சொல்லிட்டு போயிடலாம். ப்ளீஸ் வாங்க. பரிமளா தயக்கமாய் இறங்கினாள். மழைக்காற்றில் ஊட்டி ஏகமாய் குளிரியது. கமலேஷ் காரின் சாவியை சுழட்டி கொண்டே போர்ட்டிகோ படியேறி பங்களாவின் உள்ளே போனான். பரிமளா தொடர்ந்தாள். ஹாலில் இருந்த சோஃபாவை காட்டினான் கமலேஷ். ஒரு நிமிஷம் இப்படி உட்காருங்க பரிமளா, அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் சொல்லிக்கொண்டே அவளுடைய பதிலுக்கு கூட காத்திராமல் மாடிப்படிகளில் தடதடவென்று ஏறி மேலேறி போனான் கமலேஷ். 2 முறை அவன் திரும்பி பார்க்க பரிமளா கொஞ்சம் பிரமிப்பாய் சோஃபாவில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. மாடியில் இருந்த தன் அம்மாவின் அறைக்குள் நுழைந்தான். பழுப்பு நிற சால்வையை போர்த்தி கொண்டு படுக்கையில் சாய்ந்தபடி புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்த சந்திராதேவி மகனின் வருகையால் கலைந்தாள். என்ன கமலேஷ், கோயமுத்தூர் போகலையா? போகல. போற வழியில புதுசா ஒரு ஆபத்தை சந்திச்சேன், அதான் திரும்பிட்டேன். ஆபத்தா? சந்திராதேவி கையில் இருந்த புத்தகத்தை மூடினாள். ஆபத்து தான். ஒரு பொண்ணோட வடிவத்துல வந்திருக்கு. பேர் பரிமளா என்று ஆரம்பித்து மெல்லிய குரலில் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் கமலேஷ். அவளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆமா. அவ உன் கூட வந்ததுக்கு யாருக்கும் தெரியாது. அவளை என்ன பண்ணலாம்ங்கிற? காதும் வச்ச மாதிரி தீர்த்திட வேண்டியதுதான்மா. அவ போலீஸோடு சேர்ந்து கேஸை கிளற ஆரம்பிச்சா ஏதாவது ஒன்றுல நாம மாட்டிக்குவோம். அவ எங்கே உட்கார்ந்துருக்கா? ஹால் சோஃபாவில். சந்திராதேவி கட்டிலை விட்டு மெல்ல எழுந்து போய் மாடியறையின் ஜன்னல் வழியே ஹாலில் உட்கார்ந்திருந்த பரிமளாவை பார்த்து விட்டு வந்தாள். பொண்ணு லட்சணமாய்த்தான் இருக்கா. அவ ஒரு அழகான பாம்பு. அவளை எப்படி முடிக்க போற கமலேஷ்? டீயில் மாத்திரை கலந்து கொடுத்து மயக்கமாக்கி தேயிலை தோட்டத்துக்கு மத்தியிலே ஆழமா ஒரு குழி தோண்டி உயிரோட சமாதி பண்ணிட வேண்டியதுதான். சந்திராதேவி பெருமூச்சு விட்டாள். இப்படி சங்கிலி தொடரா ஒவ்வொரு கொலையா பண்ணிட்டு போறது எனக்கு என்னமோ சரின்னு மனசுக்கு படல. விஷயம் எந்த இடத்திலாவது கொஞ்சம் கசிந்தாலும் போதும், மாட்டிக்குவோம். கமலேஷ் எறிந்தான். செய்கிற எதையுமே பர்ஃபெக்டா செஞ்சா இன்னைக்குமே மாட்டிக்க மாட்டோம். இந்த பரிமளா நம்ம கையில சாகிறதுக்காகவே மெட்ராஸில் இருந்து வந்திருக்கிறா. அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்ததுனால முதலா என்னோட கண்ணில் பட்டிருக்கா. இப்போ என்னதான் பண்ணணும்? நான் கீழே வரணுமா? ஆமாம், நீ அவ கூட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நான் டீயை கலந்துட்டு வந்துடுவேன். சீக்கிரமா வாமா, அவ ஏதாவது தப்பா நினைச்சிட போறா. சந்திராதேவி சால்வையை நன்றாக போர்த்தி கொண்டு கமலேஷை தொடர்ந்தாள். மாடிப்படிகள் நிதானமாக இறங்கி ஹாலை தொட்ட போது இருவரும் அதிர்ந்தார்கள். ஹாலின் மூலையில் இருந்த டெலிஃபோனில் பரிமளா யாரோடோ பேசிக்கொண்டிருந்தாள். கமலேஷை பார்த்ததும் ரிசீவரின் வாயை மூடிக்கொண்டு, சாரி சார், உங்க பெர்மிஷன் இல்லாம டெலிஃபோனை யூஸ் பண்ணிட்டேன், தப்பில்லையே என்று கேட்டாள். வியர்த்து போனான் கமலேஷ். நோ, யாருக்கு ஃபோன் பண்ணினீங்க? மொத்தம் 2 ஃபோன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு ஃபோன் கால் நிர்மலாவுக்கும், நான் பத்திரமா வந்து ஊட்டி சேர்ந்துட்டதாகவும் தற்சமயம் உங்க வீட்டில் இருக்கிறதாகவும் இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க என்னை அவ வீட்டில் டிராப் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்கேன். அவள் சொல்ல பொடி பொடியாய் உதிர்ந்து போனாள் கமலேஷ். 2வது ஃபோன் கால் யாருக்கு பண்ணினீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ இன்ஸ்பெக்டர் தேவராஜ் கூடத்தான் பேசிட்டு இருந்தேன். பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டராக இருக்கிற மிஸ்டர் ரங்கோத்மன் அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறார். எனக்கு வேண்டிய உதவிகளை செய்யும்படி கேட்டு ஒரு லெட்டர். அதை பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கமலேஷும் சந்திராதேவியும் ஒருத்தர் பார்த்து கொள்ள பரிமளா ஃபோனில் பேச்சை தொடர்ந்தாள். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், நாளைக்கு மார்னிங் உங்களை ஸ்டேஷன்ல வந்து பார்க்குறேன். கேஸோட டீட்டெயில்ஸை கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். மிஸ்டர் கமலேஷ் வந்துட்டார், அவர் கூட பேசுகிறீங்களா? பரிமளா ரிசீவரை கமலேஷிடம் நீட்டினாள். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் உங்க கூட பேசணுமாம் சார். வியர்த்து கருத்து போன முகத்தோடு ரிசீவரை வாங்கினான். தேவராஜ் உற்சாகமான குரலில் சொன்னார், ஹலோ மிஸ்டர் கமலேஷ், உதவி செய்யறதுக்காகவே நீங்க பிறந்திருக்கிறீங்க போல இருக்கு. பரிமளாவை பத்திரமா கொண்டு வந்து ஊட்டி சேர்த்திருக்கிறீங்க. நிர்மலாவோட கேஸில் அவங்க உதவ போறாங்க. நீங்களும் உதவி பண்ணுங்க ப்ளீஸ். ஒன்னும் பேச தோன்றாமல் நின்றான் கமலேஷ்.
அத்தியாயம் 16. நிமிஷ நேரத்தில் திட்டம் தவிடுபொடியானதில் ஏராளமான அதிர்ச்சியும் எரிச்சலும் அடைந்த கமலேஷ் வேண்டா வெறுப்போடு பரிமளாவை காரில் ஏற்றிக்கொண்டு நிர்மலாவின் வீட்டுக்கு கிளம்பினான். வழி பூராவும் ஒன்றும் பேசிக்கொள்ளாமல் உம்மென்று காரின் ஸ்டியரிங்கை கையாண்டான். பரிமளா அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள். என்ன சார், என்னவோ மாதிரி ஆயிட்டீங்க? தலையை திருப்பி வலுக்கட்டாயமாக புன்னகைத்தான் கமலேஷ். எப்படி ஆயிட்டேன்? நல்லா தானே இருக்கேன். நோ, உங்கள் வீட்டில் நான் ஃபோன் பேசின பின்னாடி உங்கள் முகம் சரியில்லை. ஏன் சார், உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நான் ஃபோன் பண்ணினது தப்பா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஃபார்மாலிட்டியை எதிர்பார்க்காம நீங்கள் உரிமையோட டெலிஃபோனை யூஸ் பண்ணிக்கிற முறையில் எனக்கு சந்தோஷம்தான். அப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலையே சார். உங்கள் முகத்தில் சிரிப்பு மிஸ்ஸிங், எதையோ தொலைச்சிட்ட மாதிரி ஒரு ஏக்கம். ஆம் ஐ கரெக்ட்? யூ ஆர் நாட் கரெக்ட். திடீர்னு என்னோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் கண் முன்னாடி ஊர்வலம் போனதினால் ஒரு 2 நிமிஷம் அப்செட் ஆயிட்டேன். நவ் ஐ எம் நார்மல். கார் நிர்மலாவின் வீட்டை மோப்பம் பிடித்து கொண்டு இருட்டான பகுதிகளில் வெளிச்ச வீடுகளையும் தாண்டி கொண்டு உயரமாக தெரிந்த மவுண்ட் பிளேஸுகளை வந்து நிர்மலாவின் பங்களாவுக்கு முன்னால் வேகத்தை குறைத்து பீங்க் என்றது. குர்கா ஓடி வந்து கம்பவுண்ட் கேட்டை பிளந்து விட கார் உள்ளே ஓடி போர்டிகோவில் மௌனமானது. போர்டிகோ வராந்தாவில் காத்திருந்த நிர்மலா ஓடி வந்து காரின் கதவை திறந்தாள். வாடி என் ஜேம்ஸ் பாண்டி, அசாத்திய துணிச்சல் கட்டையே. பரிமளா சிரிப்போடு இறங்கினாள். டிரைவர் சீட்டில் இருந்த கமலேஷ் இறங்கி செயற்கைத்தனமாய் சிரித்து கொண்டே நிர்மலாவை நெருங்கினான். நல்லா சொன்னீங்க மிஸ் நிர்மலா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு சரியான துணிச்சல் தான். உங்கள் கேஸில் போலீஸே திணறடிக்க போகிறாங்க போல இருக்கிறது. இவங்க சென்னையிலேருந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல பொழுதை போக்கிட்டு ஜாலியாக உயிர் போய் சேர சொல்லுங்க. இதெல்லாம் ரிஸ்க். நிர்மலா கமலேஷை புன்னகையோடு ஏறிட்டாள். நாம் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா மிஸ்டர் கமலேஷ். ஆனா இதுவரைக்கும் அவ இறங்கின எல்லா கேஸும் சக்சஸ் தான். சென்னை போலீஸ்கிட்ட இவளுக்கு நல்ல மதிப்பு. பரிமளா வெடித்தாள். ஏண்டி இந்த குளிர்ல வெளியில நிக்க வச்சுட்டு எங்களை அறுக்க போறியா? சாரிடி, வா உள்ளே வாங்க கமலேஷ் உள்ளே. நோ மிஸ் நிர்மலா, நான் கிளம்புறேன். அம்மா வீட்டில் தனியாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து அம்மாவுக்கு எந்த சத்தத்தை கேட்டாலும் பயம். நான் நாளைக்கு வர்றேன். ஆமாம், உங்கள் ஃபாதர் எங்கே? ஓ சாரி, இந்த மெட்ராஸ் சனியனை பார்த்த சந்தோஷத்தில் சொல்ல மறந்துட்டேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, லேசா ஹார்ட் அட்டாக். டாக்டர் வந்து இப்போதான் ஊசி போட்டுட்டு போனார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார். கமலேஷ் கோபப்படுகிற மாதிரி பாவலா பண்ணினான். என்ன மிஸ் நிர்மலா, இதை நீங்கள் முதலிலேயே சொல்ல வேண்டாமா? அப்பா எந்த ரூமில் இருக்கார்? அவனுடைய அந்த கோபம் அவளுக்குள் ஒரு சந்தோஷத்தை பாய்ச்சியது. அப்பாவும் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை மிஸ்டர் கமலேஷ். அடிக்கடி வர்ற மைல்டு அட்டாக் தான். டாக்டர் வந்து ஊசி போட்டால் சரியாகிவிடும். கமலேஷ் உள்ளே வர நிர்மலா விஸ்வேஸ்வரன் படுத்திருந்த அறையை காட்டினாள். மூவருமாய் உள்ளே போனார்கள். ஹீட்டரின் இரும்பு கம்பிகள் தக்காளி பழ நிறத்தில் செக்கச்சவேல் என்று தெரிய அறையில் உஷ்ணம் பரவி கொண்டிருந்தது. சுவரோரமாய் போடப்பட்டிருந்த கட்டிலில் விஸ்வேஸ்வரன் கம்பளி போர்வையால் சுருண்டிருந்தார். சத்தம் கேட்டதும் கண் விழித்தார். போர்வையை விலக்கி கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். வாங்க தம்பி. வாமா பரிமளா, இப்போ உடம்புக்கு எப்படி சார் இருக்கு? கமலேஷ் கேட்க அவர் புன்னகைத்தார். வசதி இல்லாதவனுக்கு எப்போவாவது தலைவலி வர்ற மாதிரி வசதி இருக்கிறவனுக்கு இந்த மாதிரியான மைல்டு அட்டாக் வரும். நானும் எப்படியோ என்னோட இருதயத்தை தாஜா பண்ணிக்கிட்டு வர்றேன். அது என்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ண போகுதோ என்று சொல்லி சிரித்தவர் பரிமளாவின் பக்கம் திரும்பினார். ஏம்மா, இப்படியா மெட்ராஸிலிருந்து தனியாக புறப்பட்டு வர்றது? துணிச்சலுக்கு ஒரு அளவு வேண்டாம்? அப்படியே பழகி போச்சு அங்கிள். கார் இப்போ எங்கே இருக்கு? குன்னூருக்கு பக்கத்தில். மிஸ்டர் கமலேஷ் தான் கார் சாவியை கொடுத்து அவருக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை அனுப்பி வச்சிருக்கார். விடுறதுக்குள்ளே கார் இங்கே வந்து சேர்ந்துடும். விஸ்வேஸ்வரன் கமலேஷை நிமிர்ந்து பார்த்து நெகிழ்ச்சியாய் சொன்னார். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்குள்ளே பிறந்திருக்கீங்க தம்பி. கமலேஷ் புன்னகைத்தான். என்னோட நிலைமையில யார் இருந்தாலும் அந்த உதவியை செய்வாங்க சார். நான் வரட்டுமா? உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க சார். விஸ்வேஸ்வரன் தலையாட்ட அறையை விட்டு வெளியே வந்தான் கமலேஷ். பின்னாலேயே நிர்மலாவும் பரிமளாவும் வந்தார்கள். நான் வரட்டுமா மிஸ் நிர்மலா? குட் நைட் போத் ஆஃப் யூ. குட் நைட். நிர்மலா உதட்டை முறுவலித்து சொல்ல கமலேஷ் காரை நோக்கி போனாள். பரிமளா தொடர்ந்தாள். சார். எஸ்.
நிர்மலா கேஸை நாளையிலிருந்து டீல் பண்ண போகிறேன். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி இருக்கிறாரு. அவரோட உதவி மட்டும் இல்லாமல் உங்கள் உதவியும் எனக்கு தேவைப்படும். ஆல்வேஸ் வெல்கம், வாங்க தர்றேன். காருக்குள் ஏறி உட்கார்ந்தான் கமலேஷ். தன் வீட்டிற்கு வந்து போர்ட்டிகோவில் காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த போது சந்திரா தேவி இன்னமும் தூங்காமல் காத்திருப்பது தெரிந்தது கமலேஷுக்கு. அம்மாவின் அறைக்கு போனான். மகனை கவலையோடு பார்த்தாள் அவள். என்ன, பரிமளாவை பத்திரமாய் கொண்டு போய் விட்டுட்டியா கமலேஷ்? வேற வழி? மேற்கொண்டு அவளை எப்படி டீல் பண்ண போற? அதான் குழப்பமாயிருக்கு. பரிமளா ரொம்பவும் ஷ்ரூடா தெரியுறாமா. இன்ஸ்பெக்டர் தேவராஜ் எல்லா உதவிகளையும் பண்றதா சொல்லி இருக்கிறார். அவ விஷயத்தை கிளற ஆரம்பிச்சாள்னா ஏதாவது ஒரு கார்னர்ல நான் மாட்டிக்குவோம். நிர்மலாவை பார்த்தியா? என்ன சொல்றா? அதிகமா பேச முடியல. அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக்காம், படுத்திருந்தார். என்னை பார்த்ததும் நெகிழ்ந்துட்டார். மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்காகவே நீங்க பிறந்திருக்கிறீங்க தம்பின்னு சொன்னார். விஷயத்தை சொல்ல யார் உயிரோடு இருக்கிறாங்க கமலேஷ்? எல்லாரையும் கணக்கு தீர்த்துட்டோம். நாம பண்ணின விஷயம் வெளியே எப்படி வரும்? நாம சேஃபர் சைட்ல தான் இருக்கோம்னாலும் மனசு பூராவும் முதலாவே இருக்குதம்மா. தொண்டைக்குள்ளே முள்ளு மாட்டின மாதிரி அவஸ்தை. இன்னும் 2 நாள் அந்த பரிமளா கேஸை எப்படி டீல் பண்றாள்னு பார்க்க போறேன். அப்புறமா அவளை என்ன பண்றதுன்னு நிதானமா தீர்மானம் பண்ணணும். கமலேஷ், இப்படி பண்ணா என்ன? எப்படிம்மா? நிர்மலாவுக்கு உண்மையில ஒரு கரிசனம் விழுந்திருக்கு. அவளோட அப்பாவுக்கு உண்மையில ஒரு பிடிப்பு விழுந்திருக்கு. அடிக்கடி உடம்பு முடியாம போற அவர் மகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். நாளைக்கோ நாளை மறுநாள் கழிச்சோ உனக்காக நிர்மலாவை பெண் கேட்டு போகட்டுமா? ஒத்துக்கிட்டாங்கன்னா வாரம் 10 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவ்வளவு அவசரப்பட்டு போக வேண்டாமேன்னு பார்க்குறேம்மா. பழம் கனிஞ்சிருக்கு, அதுவா கீழே விழட்டுமேன்னு பார்க்குறேன். நாளாயிடுமேடா. கோர்ட்டில் கேஸ் வேற அடுத்த மாதம் வருது. ஜட்ஜ்மெண்ட் நிச்சயமாக நமக்கு சாதகமாக இருக்காது. கொஞ்சம் பொறுமையாயிரம்மா. அவசரப்பட்டா எல்லாமே தலைகளாக போயிடும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கு பலன் இல்லாமலே போயிடும். இந்த பரிமளா விவகாரம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு யோசிக்கலாம். சந்திராதேவி தான் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடியை எங்கோ கலற்றி மேலே பார்த்து கொண்டு போத்தி இருந்த சால்வையால் தேய்க்க ஆரம்பித்தாள். கமலேஷ் குழப்பமாய் உள்ளே போனான். மறுநாள் காலை 10 மணி. போட் கிளப்புக்கு போய் மெம்பர்ஷிப் கார்டை ரினியூவல் செய்வதற்காக காரில் கிளம்பினான் கமலேஷ். கிரீன்ஃபீல்ட் அருகே வரும்போது நிர்மலாவின் காரின் பரிமளா எதிர்பட்டாள். அவள் மட்டும் தனியாய். ஹாய் மிஸ்டர் கமலேஷ். அவள் கையை ஆட்ட கமலேஷ் காரை நிறுத்தினான். குட் மார்னிங் மிஸ் பரிமளா. எங்கே இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கேன். என்னை பார்க்கவா? என்ன விஷயம்? உங்கள் ஜீப்பில் 4 பேர் உருண்டு செத்தாங்களே, அந்த 4 பேர் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் கமலேஷ்? தெரியாது. யாரையுமே தெரியாது? தெரியாது. செத்து போன 4 பேர்ல ஒருத்தன் பேர் போஜப்பன். அவரோட வீட்டுக்கு இன்னைக்கு காலையில போய் விசாரிச்சேன். அவனோட வைஃப் தான் இருந்தா. போஜப்பனை பார்க்க ஒரு வாட்டி அவன் வீட்டுக்கு நீங்க போயிருக்கிறீங்களாமே, வாஸ்தவமா? அத்தியாயம் 17. கமலேஷின் கண்களில் அதிர்ச்சி அலைகள் ஓயாமல் அடித்து இமையோரமாய் கரையேறியது. அந்த காலை நேரத்தில் பனியிலும் லேசாய் வியர்த்தான். பரிமளா சிரித்தாள். என்ன மிஸ்டர் கமலேஷ், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்னமோ மாதிரி என்னையே பார்க்குறீங்க? கமலேஷ் ஒரு வலிக்கட்டாய சிரிப்பை உதட்டுக்கு கொடுத்து வந்து தலையை விரல்களால் கோதிக்கொண்டான். பிரமிப்பு மிஸ் பரிமளா, பிரமிப்பு. ஊட்டிக்கு வந்து நீங்கள் 1 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள துருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. ஆமாம், நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? ஜீப் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனானே அந்த போஜப்பன் வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்களாமே, உண்மையா? நிறைய தடவை போயிருக்கேன். எதுக்கு? அவன் அங்கே எஸ்டேட்டுக்கு சூப்பர்வைசர். திடீர்னு வராமல் இருந்துடுவான். குடிச்சிட்டு வந்து படுத்துட்டு கிடக்கிற அவனை எழுப்புறதுக்காக போவேன். ஒரு எஸ்டேட் ஓனர் நீங்கள், அவனை அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேணுமா? மிஸ் பரிமளா, இந்த டீ எஸ்டேட் பரிபாலனத்தை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே தேயிலை பறிப்புக்கு பெண்கள் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு சூப்பர்வைசர் கையில் இருக்கும். எந்த எஸ்டேட் ஓனராக இருந்தாலும் சரி, அவர் சூப்பர்வைசரை அனுசரிச்சுட்டு தான் போகணும். அதில் கௌரவம் பார்த்தால் பிஸ்னஸை நடத்த முடியாது. போஜப்பா இந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி. அவனை கண்டாலே எஸ்டேட் லேபர்ஸ் அத்தனை பேருக்கும் பயம். கமலேஷ் சொல்வதையே உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருந்தாள் பரிமளா. அவன் பேசி முடித்தது மெல்லிய குரலில் கேட்டாள். அந்த போஜப்பாவும் அவளோட கூட்டாளியும் சேர்ந்துதான் நிர்மலாவை கடத்தினாங்களா மிஸ்டர் கமலேஷ்? எஸ்.
அந்த மற்ற 3 பேரையும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் ஜீப் காணாமல் போனப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? பரிமளா கேள்வி மேல் கேள்வி கேட்க உடம்பு பூராவும் அமிலத்தை தடவின எரிச்சலில் இருந்தான் கமலேஷ். எரிச்சலை வெளியே காட்டிக்கொள்ளாமல் உதட்டுக்குள்ளே எரிந்து கொண்டு சொன்னான். ஜீப் காணாமல் போன சமயம் நான் பங்களாவுக்குள்ளே தான் இருந்தேன். ஜீப்பை கிளப்பிட்டு போறப்ப உங்களுக்கு சத்தம் கேட்கலையா கமலேஷ்? இல்லை. சொல்லிவிட்டு வேண்டுமென்றே சிரித்தான் கமலேஷ். உள்ளங்கைகளை ஒன்றோடொன்று வைத்து தேய்த்து கொண்டான். பரிமளா கேட்டாள், ஏன் சிரிக்கிறீங்க கமலேஷ்? நேத்திக்கு நிர்மலா நீங்க பெரிய ஜேம்ஸ் பாண்டின்னு சொன்னது சரியாத்தான் இருக்குது. கோர்ட்டில் வக்கீல் கேட்குற மாதிரி டான்னு கேட்குறீங்களே. போலீஸ் கூடவே சுற்றி சுற்றி அவங்களோட பழக்க தோஷம் எனக்கு வந்துடுச்சு. போலீஸோட எந்த கேள்வியும் அனாவசியமானதில்லை கமலேஷ். ஒரு சாதாரண கேள்வியை கேட்குறப்பவே பெரிய உண்மையை வந்து விழும். ஓகே மிஸ்டர் கமலேஷ், நடுவழியில் நிறுத்தி வச்சே உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். நான் புறப்படுறேன். மிஸ் நிர்மலாவோட ஃபாதருக்கு இப்போ எப்படி இருக்கு பரிமளா? ஃபைன். 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. வாக்கிங். இந்த மிஸ் இல்லையா? அதுதான் ஹெல்த்தியான கிளைமேட்டாம். நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? இன்ஸ்பெக்டர் தேவராஜை பார்க்க போகிறேன். கேஸை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே வரட்டுமா மிஸ்டர் கமலேஷ்? காருக்குள் புகுந்து கொண்டாள் பரிமளா. லேசாய் மூச்சு வாங்கி கொண்டே நடந்தார் விஸ்வேஸ்வரன். ஏம்பா நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் வீட்டுக்கு திரும்பலாமே. அவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டு வாக்கிங் போகணுமா? சால்வையை போர்த்தி கொண்டு மெதுவாய் அவர் கூடவே நடந்து கொண்டிருந்த நிர்மலா கேட்டாள். கார்டன் வரைக்கும் போயிட்டு திரும்பிடலாமா? நிர்மலா பேசாமல் நடந்தாள். 2 பக்கமும் சுத்தமான பச்சை தேயிலை சரிவுகள் இறங்கி இருக்க ரோடு சின்ன குழந்தை கிறுக்கிய கரிக்கோடு மாதிரி கோணல் மாணலாய் ஓடியிருந்தது. பனி லேசாய் தூறிக்கொண்டிருந்தது. நிர்மலா. நடந்து கொண்டிருந்த விஸ்வேஸ்வரன் மெல்லிய குரலில் கூப்பிட்டார். என்னப்பா? நேற்றுக்கு ராத்திரி நான் சொன்னதை நீ யோசிச்சியாம்மா? என்னோட கல்யாண விஷயம்தானே? ஆமாம்மா. என்னோட கல்யாணத்துக்கு அவசரம்னே நீங்கள் நினைக்கிறீங்களா அப்பா? விஸ்வேஸ்வரன் மகளை பக்கவாட்டில் திரும்பி பார்த்து கசப்பாய் சிரித்தார். அவசரம் இல்லைன்னு தான் நினைச்சேம்மா. 2 நாளைக்கு முன்னாடி கூட 6 மாதம் போகட்டுமேன்னு நினைச்சேன். ஆனால் என்னோட ஹார்ட் நேற்றைக்கு ராத்திரியிலிருந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துடுச்சும்மா. அந்த நிமிஷமும் அது நின்றுடும் போல் இருக்கு. ஏன்பா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எப்பவும் வர்ற வழிதானே அது. டாக்டர் கொடுத்த மருந்தை கண்டினியூ பண்ணினா நார்மலுக்கு வந்துடுவீங்க. எனக்கு அப்படி தோணலேம்மா. இந்த வலியே ஒரு புது தினுசா இருக்கு. தண்ணியில முக்கி எடுத்த துணியே பிழிகிற மாதிரியான வலி. நிர்மலா பதில் பேசாமல் மௌனமாய் வந்தாள். விஸ்வேஸ்வரன் பேச்சை ஆரம்பித்தார். இன்னைக்கு இருந்தாலும் உனக்கு செய்ய வேண்டிய கல்யாணம் நான் உயிரோடு இருக்கும் போது அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடுறேம்மா. நான் சொல்றதை மறுத்துடாம ஒத்துக்கோம்மா. உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கப்பா. அப்படி நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் மாப்பிள்ளைக்காக கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. நீ என்னம்மா சொல்கிற? நான் மிஸ்டர் கமலேஷை சொல்கிறேன்ப்பா. அம்மா, நான் அப்படி சொல்கிறதுனால எங்கள் 2 பேருக்குள்ள சினிமாவில் வர்ற மாதிரியான கண்மூடித்தனமான காதல் இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்கப்பா. அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பாங்கு பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணை தன்னை உதாசீனப்படுத்தி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாள்னு தெரிந்துமே அவளை பழிவாங்க முயற்சி பண்ணாமல் இதயத்துக்குள்ளேயே மருகி அழுகிற மென்மையான உணர்வு எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் உங்களுக்கு மருமகனாக வந்தால் நான் ரொம்பவும் சந்தோஷமான பெண்ணாக இருப்பேன்பா. கமலேஷ் பெஸ்ட் சாய்ஸ் தான். யோக்கியமானவனாய்த்தான் தெரியுது. கமலேஷ் கிட்ட நீ அதை பற்றி பேசியிருக்கியாம்மா? இன்னைக்கே நான் அந்த சந்திராதேவியை பார்த்து பேசிடவா நிர்மலா? கார்டனை தொட்டு விட்டு திரும்பினார்கள். எதிரே காரில் வேகமாய் பரிமளா தென்பட நிர்மலா கையை ஆட்டினாள். ரோட்டை தேய்த்து கொண்டு கார் நின்றது. காலையில் எங்கடி கார் எடுத்துட்டு போயிருந்த? பரிமளா முன்னுச்சி மயிரை பின்னால் தள்ளி கொண்டே சிரித்து கொண்டு சொன்னாள். உன்னோட கேஸ் விஷயமா சில விவரங்களை சேகரிக்கிறதுக்காக போயிருந்தேன். நிர்மலா தலையில் அடித்து கொண்டாள். உனக்கு நான் லெட்டர் எழுதினது மகா தப்புடி. முடிஞ்சு போன சமாசாரத்தை ஏண்டி கிளறிக்கிண்டிருக்க? ஊட்டி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு சென்னை போய் சேர். புலன் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு முதல் நாள் முதல் சாட்சியாளர் யார் தெரியுமா? யார்? கமலேஷ். அவர் வீட்டுக்கு இப்போ போயிருந்த? ஆமா. ஏண்டி அவரை தொந்தரவு படுத்துற? நிர்மலா நிஜமான கோபத்தோடு சொல்ல விஸ்வேஸ்வரன் சிரித்தார். இதோ பாருமா பரிமளா, இனிமே கமலேஷை போய் தொந்தரவு படுத்தாதே. நிர்மலாவுக்கு பிடிக்காது. ஏன் அங்கிள்? கூடிய சீக்கிரமே கமலேஷை நம் வீட்டு மாப்பிள்ளையாக்க போகிறார். ரியலி? வாவ்! வாய் பிளந்து உற்சாக கூச்சலிட்டாள் பரிமளா. பெஸ்ட் செலெக்ஷன் யார் அங்கிள்? நிர்மலாவின் தோள்பட்டையில் குத்தினார் பரிமளா. நேற்றைக்கு ராத்திரியே நான் சந்தேகப்பட்டேன். உன்னோட பேரை சொன்னாலே அவர்
மூஞ்சியில ஸ்பெஷலா ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. அதே மாதிரி அவர் உன்னோட வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்ததுமே உன்னோட கண்ணுல ஒளி ஸ்பாட்லைட் எரிஞ்சது. சி போடி. என்னைக்கு அங்கிள் கல்யாணம்? கமலேஷும் அவரோட மதரும் ஒத்துக்கிட்டா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நீயும் உன்னோட ஃப்ரெண்ட் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டே சென்னைக்கு போயிடலாம் பரிமளா. சரி அங்கிள், தலையாட்டினால் பரிமளா. நிர்மலாவோட கேஸை ஃபீல் பண்ணி அந்த சம்பவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க வந்தேன். பட் நிர்மலாவுக்கு கல்யாண ஏற்பாடே நடந்துட்டு இருக்கு. கேஸை டீல் பண்ணட்டுமா வேண்டாமா அங்கிள்? நிர்மலா குறுக்கிட்டு சொன்னாள். வேண்டாண்டி, விட்டுடு. சரி, விட்டுட்டேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் பரிமளா. அத்தியாயம் 18. கமலேஷ் தரைக்கு மேல் 4 அடி உயரத்தில் சந்தோஷ காற்றை சுவாசித்து கொண்டு மிதந்தான். அடிக்கடி தன் கையை கிள்ளி பார்த்து கொண்டான். செய்தி நிஜம்தானா? போட் ஹவுஸ் போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு மேல் வீடு திரும்பிய போது போர்டிகோ வராந்தாவில் வீசுகிற குளிர் காற்றையும் பொருட்படுத்தாமல் உட்கார்ந்திருந்த தன்னுடைய அம்மா சந்திராதேவியை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டே நெருங்கினான். என்னம்மா இந்நேரத்துக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? நீ தூங்க போகலையா? சந்தோஷத்துல தூக்கமே வேற இல்லையடா கமலேஷ். சந்தோஷமா? பழம் பழுத்து நம்ம மடியில விழுந்துடுச்சு. என்னம்மா சொல்லுற? அடுத்த முகூர்த்தத்துல உனக்கும் நிர்மலாவுக்கும் கல்யாணம். அம்மா, சந்தோஷம் முட்டியது கமலேஷுக்கு. இது எப்படி? யாரம்மா முடிவு பண்ணி? எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிர்மலாவோட அப்பா விஸ்வேஸ்வரன் ஃபோன் பண்ணி என்னோட அபிப்பிராயத்தை கேட்டப்போ நான் கூட உண்மைத்தான் திணறி போனேன்டா கமலேஷ். மனுஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா விஷயத்தை சொல்லிட்டார். என்னால் நம்ப முடியலேம்மா. ஃபோனில் உங்ககிட்ட என்னம்மா பேசினார் நிர்மலாவோட அப்பா? சரியா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் ஃபோன் பண்ணினார். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம்னு சொன்னார். நான் என்னன்னு கேட்டேன். நிர்மலாவுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் அப்படின்னார். எனக்கு ஒரே ஷாக். மாப்பிள்ளை யாருன்னு கேட்டேன். நான் ஒரு உறவை சொல்லுறேன், அந்த உறவு மூலமாக மாப்பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகும்னார். சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர் நீங்க எனக்கு சம்பந்தியாவீங்கன்னு சொன்னார். நான் அப்படியே திகைச்சு போயிட்டேன். கமலேஷ் என்னோட வீட்டுக்கு மருமகனா வந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நிர்மலாவை நீங்க மருமலாய்க்க விரும்பினா நாளைக்கு காலையில 10 மணிக்கு தேங்காய் பழ புஷ்பத்தோடு என் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம், பழையபடி நண்பர்களாகவே இருப்போம். நாளைக்கே நீங்க என் வீட்டுக்கு வந்தா அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம். இந்த மாசத்துக்குள்ளே ஒரு நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனை வச்சிட்டார். ஆச்சரியமா இருக்குமா? எனக்கும் தாண்டா ஆச்சரியம் தாங்க முடியல. நிர்மலாவோட மனசு உம்பக்கமா திரும்பி இருக்குன்னு நீ சொன்னாலும் எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே சம்சயமாவே இருந்துச்சுது. ஒரு பெண்ணை ஒருத்தன் காப்பாத்திட்டா அந்த பெண்ணுக்கு அவன் மேல காதல் வருங்கிறது சினிமாவில் தான் நாம் பார்க்க முடியும். நடைமுறை வாழ்க்கையில் அது சாத்தியப்பட்டு வருமானு நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட நினைப்பு பொய்யாயிடுச்சு. அப்பாவும் பொண்ணும் நம்ம வழிக்கு வந்துட்டாங்க. கமலேஷ் உலகத்திலிருந்து சந்தோஷத்தை எல்லாம் திருடிக்கொண்டு வந்து விட்டவனைப் போல் சிரித்தான். உள்ளங்கைகளை உற்சாகமாய் தேய்த்து கொண்டான். அப்போ நாளைக்கு காலையிலே நீயும் நானும் நிர்மலாவை பெண் பார்க்க போறோம் இல்லையாம்மா? மகனின் சந்தோஷத்தை பார்த்து தானும் சிரித்தாள் சந்திராதேவி. நிர்மலாவும் பரிமளாவும் பங்களாவுக்கு பின்புறம் இருந்த தேயிலை தோட்டச் சரிவில் மெல்ல நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னணியில் அந்த மத்தியான நேர மேகங்கள் திட்டு திட்டாய் ஆகாயத்தில் உறைந்து போயிருக்க நீலச்சாயம் அடித்த மாதிரியான சைஸில் தொலைதூர மேகங்கள் தெரிந்தன. பரிமளா அவளுடைய வழக்கமான துள்ளல் நடையோடு நிர்மலாவோடு நடந்து கொண்டே கேட்டாள். ஏண்டி, சென்னையில் இருக்கிற வரைக்கும் பெரிய இவ மாதிரி படிப்பு முடிஞ்சாதான் கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்த, ஊட்டி வந்ததும் தடால்னு பல்ட்டி அடிச்சிட்டியே, என்ன விஷயம்? ராத்திரியில தூக்கம் வர்றது இல்லையா? சி போடி. பின்ன என்னடி கல்யாணம் அவ்வளவு அவசரம்? ஒவ்வொரு காரணமா சொல்லட்டுமா? சொல்லு. முதல் காரணம் அப்பா, அவரோட ஹார்ட் அட்டாக். சரி. 2வது காரணம் கமலேஷோட லோன்லினஸ். அவரோட காதலிச்ச ஒரு பெண் அவரை விட்டு விலகி போனதுமே எதிலுமே பற்றில்லாத மாதிரி இருக்கார். அந்த கம்பீரமான ஆண்மகனோட கண்ணுல கண்ணீர் ததும்பி நிற்கிறதை நான் பார்க்க விரும்பல. அவரோட வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை ஊட்டணும்னா நான் அவருக்கு மனைவியாகணும். உன்னோட 2வது காரணம் அனுதாபம். ஓகே. உன்னோட 3வது காரணம் ஒரு கனவு. கனவா? ஆமா, கனவுதான். வாரத்துல ஒரு தடவையாவது எனக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல ஹீமேன் ஒருத்தர் சுருட்டை முடி கிராப் காற்றில் அலைய வேகமாய் பைக்கில் போவார். பெரிய பெரிய மலைகளை எல்லாம் அனாயாசமாய் தாண்டுவார்.
சமுத்திரத்தோட மேல் பரப்புல தண்ணியை கிழிச்சுக்கிட்டு ஜிர்ன்னு போவார். அந்த ஹீமன் உதட்டுல எப்பவுமே ஒரு உல்லாசமான புன்னகை உறைஞ்சிருக்கும். பரிமளா சிரித்தாள். அந்த ஹீமன் மாதிரியே கமலேஷ் இருக்கிறாராக்கும். ஆமா, முன்பெல்லாம் உன்னோட பேச்செல்லாம் கிண்டல் தெரியும், ஆனா இப்போ உன்னோட பேச்சு ரொம்பவும் சைல்டிஷா இருக்குடி. கமலேஷ் அழகா இருக்கார், டீசன்சியோட பழகுறார், ரெஸ்பெக்டட் ஃபேமிலி, இதெல்லாம் உன்னோட செலெக்ஷனுக்கு காரணங்களா இருக்க முடியும். நீ சொல்ற காரணம் எல்லாம் 2வது சுத்தில் வருதுடி பரிமளா. நிர்மலா சொல்லிவிட்டு சிரிக்க அவர்களுக்கு பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. கும்பிடுறேன்மா. திரும்பினார்கள். முதுகில் கூடை சுமந்து சேலை தலைப்பை முக்காடிட்டபடி அந்த பெண் நின்றிருந்தாள். பரிமளா அவளை பார்த்ததும், மாஸ்தியம்மா நீயா, இங்கே இந்த பக்கம் என்றாள். இப்போ இங்கே அம்மா வேலை பார்க்கிறேன். ஏன், கமலேஷ் சாரோட எஸ்டேட்ல வேலைக்கு இருந்தியே, என்னாச்சு? அவங்க வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அம்மா. யாரு, கமலேஷா? இல்ல, பெரியம்மா. ஏன் நிறுத்திட்டாங்க? தெரியலையம்மா. நிர்மலா பரிமளாவின் தோளை தட்டி கேட்டாள். யாரடி இது? ஜீப் ஆக்சிடென்ட்ல செத்து போனானே பூஜை பண்ண ஒருத்தன், அவனோட தங்கச்சி இவ. பேரு மாஸ்தி அம்மா. உன்னோட வுட்பி கமலேஷோட எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தா, ஏனோ தெரியல நிறுத்தி இருக்காங்க. இவளை உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட கேஸ் விவகாரமா 2 நாள் அலைஞ்சதுல நான் சந்தித்த மாஸ்தி அம்மாவும் ஒருத்தி. சரி சரி வா. நிர்மலா நடக்க பரிமளா மாஸ்தி அம்மாளிடம் தலையாட்டி விடைபெற்று கொண்டு நிர்மலாவை தொடர்ந்தாள். சொன்னாள், உன்னோட கடத்தல் விவகாரத்துல என்னமோ குழப்பம் இருக்குடி. இந்த கல்யாண நேரத்துல அதையெல்லாம் கிளறாதேடி. கெட்ட கனவு மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. சரி சரி, நான் கிளறல. உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுவோம். நிச்சயதார்த்தம் என்னைக்கு? ஏண்டி, நேத்துக்கு நீயும் தானேடி இருந்த ஜோசியர் நாள் குறிச்சு தரப்ப? மறந்துட்டேன். புதன்கிழமையா? சரியா போச்சு, வியாழக்கிழமை. அப்போ இன்னும் 4 நாள் இருக்கு. 4 நாட்கள் ஓடிவிட அந்த வியாழக்கிழமையின் சாயந்தர நேரம் வந்தது. சரம் சரமாய் ஈஸ்ட்மென் நிறத்தில் பல்புகள் தொங்க கமலேஷின் பங்களாவில் நிச்சயதார்த்தத்துக்கான சந்தோஷம் தெரிஞ்சது. பங்களாவின் முன்புறம் தெரிந்த ரோட்டில் ஏராளமான கார்கள் பனியால் நனைந்த முன்மண்டைகளோடு நின்றிருக்க, உள்ளே டேப் ரெக்கார்டர் கேசட்டில் நாதஸ்வரம் வழிந்தது. ஹாலின் மையத்தில் விரிக்கப்பட்டிருந்த ஜமுக்களத்தில் நிர்மலா ஏராளமான ஜரிகை வேந்த பட்டுப்புடவையில் தகதகத்தாள். சுவரோரமாய் போட்டிருந்த நாட்காலிகளில் உள்ளன் கோட்டுகளோடு உள்ளூர் பிரமுகர்கள் பெண்கள் நடுவே அரையட்டையோடு பரிமளா. விஸ்வேஸ்வரனும் சந்திராதேவியும் வாசலில் நின்று வருகிறவர்களை கைகூப்பி உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஃபங்க்ஷனை சரியா 7 மணிக்கு ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் மிஸ்டர் விஸ்வேஸ்வரன். விஸ்வேஸ்வரன் வாட்சை பார்த்தார். மணி 6:50. மெல்லிய குரலில் கேட்டார், கமலேஷ் எங்கே காணோம்? மாடி ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனான். இன்னுமா வரல? ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சந்திராதேவி காஷ்மீரத்து சால்வையை போர்த்தி கொண்டு மாடியை நோக்கி போனாள். இந்நேரமாய் மாடி ரூமில் என்ன பண்றான் என்ற கமலேஷ் மாடி ஏறி அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போக, கண்ணாடி எதிரே கமலேஷ் நின்றிருந்தான். சாம்பல் நிற சூட், கழுத்தில் டை. அந்த குளிரிலும் முகத்தில் லேசாய் வியர்வை. என்னடா கமலேஷ், இன்னுமா ரெடியாகல? இதோ ஆயிட்டேன்மா. ஏண்டா என்னமோ மாதிரி இருக்க? அம்மா, சொல்லுடா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ ஃபோன் பண்ணினாங்க. கரகரப்பான ஒரு ஆண் குரல். நிச்சயதார்த்தம் பண்ணிக்க போற உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனா கல்யாணத்துக்கு வாழ்த்துக்களை எதிர்பார்க்காதே, ஏன்னா உன்னோட கல்யாணம் நடக்க போவதில்லைன்னு சொன்னான். நீ யார்ரான்னு கேட்டேன். மறுபடியும் 7 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், அப்போ பேரே சொல்றேன்னு சொன்னான். அந்த ஃபோன் காலுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். சந்திராதேவி முகம் மாறி வாட்சை பார்த்தாள். அத்தியாயம் 19. நொடிகள் நொண்டிக் கொண்டிருந்தது. சந்திராதேவி அரைக்கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்து கமலேஷை கவலையாய் ஏறிட்டாள். ஃபோன்ல பேசினவன் வேற ஒன்றும் சொல்லலையா? இல்ல. அவனோட குரல் அடையாளம் தெரிஞ்சுதா? தெரியலம்மா, ஆனா குரல்ல ஒரு எகத்தாளம், கேலி, கிண்டல் எல்லாம் இருந்தது. சந்திராதேவி தன் முகத்தில் இருந்த கண்ணாடியை கலக்கமாய் கலட்டி பட்டுச்சேலையின் நுனியில் தேய்த்து கொண்டே கேட்டாள். எல்லாமே சுமூகமா முடிய போற நேரத்தில், யார் இவன்? ஃபோன் வரட்டும், கண்டுபிடிச்சிடுறேன். காத்திருந்தார்கள். மணி 6:59. வினாடிகள் ஓடியது. இருவரும் ரிசீவரையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். மணி 7 போது அது கதறியது. பாய்ந்து போய் ரிசீவரை எடுத்தான் கமலேஷ். யார் அது? எப்படி கமலேஷ், என்னோட பங்க்சுவாலிட்டி? டேய், நீ யார்ரா? ரொம்பவும் ஆர்வமா இருக்க. என் பேரோட முதல் எழுத்து தி, 2வது எழுத்து தெரியணும்னா 7:15 வரைக்கும் வெயிட் பண்ணு, ஃபோன் பண்றேன். ரிசீவரை வச்சிடட்டுமா? கோபமாகி டெலிஃபோன் பட்டனை கமலேஷ் படபடவென்று தட்டினான். டேய்,
கத்த கத்த அவன் ரிசீவரை வைத்துவிட மறுபக்கம் டெலிஃபோன் கொர்ரென்று குரட்டை விட்டது. சை, வச்சிட்டான். ரிசீவரை ஓங்கி சாத்தினான் கமலேஷ். என்னடா சொன்னான்? அவன் பேரோட முதல் எழுத்தை சொன்னான். தீயா? தீயா? அந்த எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி யார் இருக்கா? அவன் நம்ம கூட விளையாடுறான். நான் அப்படி நினைக்கல கமலேஷ். எவனோ ஒருத்தன் நம்ம விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கு. எப்படிம்மா தெரியும்? தெரிய சான்ஸ் எங்கே இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல திம்மப்பா செத்ததாகட்டும், ஜீப் உருண்டு 4 பேர் பரலோகம் போனதாகட்டும், எல்லாமே முடிஞ்சு போன சமாச்சாரம். துல்லியமா திட்டம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இடத்திலும் சரி விஷயம் கசிய வாய்ப்பில்லை. டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து கீழே வச்சுட்டு கீழே ஹாலுக்கு போகலாம் வாம்மா. ரிசீவரை எடுத்து கீழே வைத்து விட்டு மறுபடியும் கண்ணாடியின் பக்கம் திரும்பினான் கமலேஷ். சீப்பை எடுத்து தலையை வாரிக்கொள்ள முயன்றவன் ஒரு அரை நிமிஷம் அப்படியே நின்றான். கண்ணாடியே உன்னிப்பாய் பார்த்தான். என்ன கமலேஷ், புறப்படலையா? சந்திராதேவி கேட்க அவளுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் சரசரவென்று பின்னோக்கி வந்து கட்டிலுக்கு கீழே சட்டென்று குடிந்து சேலத்தலைப்பை பற்றி மூர்க்கத்தனமாய் இழுத்தான். கட்டிலின் அடியிலிருந்து கடகடவென்று உருண்டபடி வெளியே வந்தாள் பரிமளா. கையில் ஸ்விஸ் டேப் ரெக்கார்டர். கண்ணில் மருட்சி. கமலேஷ் அதிர்ந்து போனாள். பரிமளாவை பார்க்க சந்திராதேவி கத்தினாள். டேய் கமலேஷ், இவ நாம பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டாடா? இந்த டேப் ரெக்கார்டரை புடுங்கு. பரிமளா பின்னோக்கி நகர்ந்தாள் புன்னகையோடு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு கமலேஷ். கடந்த 4-5 நாளா உங்களை பத்தி எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தேன். பப்ளிக் பார்வையில நீங்க அவ்வளவு திருப்திகரமா இல்லை. நான் போஜப்பன் வீட்டுல போய் உங்களை பத்தி விசாரிச்சேன்னு சொன்னதுமே அவனோட தங்கச்சி மாஸ்தி அம்மாவை வேலையிலிருந்து துரத்திட்டீங்க. என்னோட சந்தேகம் அதில் அதிகமாகி பரிமளா பேசவே அவள் மேல் குபீரென்று பாய்ந்தான் கமலேஷ். அந்த பாய்ச்சலில் சுவரோடு சுவராய் மோதிக்கொண்டு பரிமளா கீழே டேப் ரெக்கார்டரை எகிறியது. கமலேஷ் உடம்பு கீழே நசுங்கினாள் பரிமளா. அம்மா. கட்டிலின் மேல் கிடந்த டவலை எடுத்து வாயில் திணித்து அவளுடைய கைகளை பின்னுக்கு வளைத்து எசகு பிசகாய் கட்டினான். கால்களையும் இன்னொரு கயிற்றால் கட்டினான். அதே வினாடி தட் தட் கதவை யாரோ தட்டினார்கள். சந்திராதேவி கிசுகிசுத்தாள். டேய் கமலேஷ், அவளை சீக்கிரமா கட்டிலுக்கு கீழே தள்ளு. யாரோ தட்டுறாங்க கதவை. கமலேஷ் பரிமளாவை குண்டுக்கட்டாய் தூக்கி கட்டிலுக்கு கீழே மூச்சிரைப்போடு தள்ளினான். சந்திராதேவி மெதுவாய் போய் கதவை திறந்தாள். வெளியே விஸ்வேஸ்வரன் நின்றிருந்தார். நேரமாயிட்டே போகுதம்மா, கமலேஷை கூட்டிட்டு கீழே வரலாமே. வர வேண்டியவங்க எல்லாமே வந்துட்டாங்க. இதோ இப்போ வந்துடுவான் கமலேஷ். நான் கீழே போறேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா வா. கட்டிலில் மூச்சிரைப்போடு உட்கார்ந்திருந்த கமலேஷ் சரியென்ற பாவனையில் தலையாட்ட சந்திராதேவியும் விஸ்வேஸ்வரனும் மாடிப்படிகளில் இறங்கினார்கள். கமலேஷ் தரையில் மண்டியிட்டு கட்டிலுக்கு கீழே குனிந்து பார்த்தான். வாயில் அடைபட்ட துணிப்பந்தோடும் பின்னால் வளைத்து கட்டப்பட்ட கை கால்களோடும் ஒரு பிராக்கெட் குறி மாதிரி சுருண்டு கிடந்தாள் பரிமளா. அடிக்குரலில் கருவினான் கமலேஷ். நீ ஊட்டிக்கு வந்த அன்னைக்கே உன்னோட கணக்கை தீர்க்க நினைச்சேன். எப்படியோ தப்பிச்சுக்கிட்ட. இன்னைக்கு நீயா வந்து வெளியே மாட்டிக்கிட்ட. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு எல்லாரும் போன பின்னாடி உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அரைக்கதவை சாத்தி விட்டு வெளியே வந்தான் கமலேஷ். கீழே கசகசவென்று பேச்சு குரலும் நாதஸ்வரசையும் வழிந்து கொண்டிருந்தது. உதட்டில் ஒரு புன்னகையை அப்பிக்கொண்டு மாடிப்படிகளில் இறங்கி வந்திருப்பவர்களை பார்த்து கைகுவித்து கொண்டே ஹாலின் மையத்தை நோக்கி நடந்தான். போட் கிளப் மெம்பர்கள், தொழில் நண்பர்கள், குடும்ப டாக்டர், குடும்ப வக்கீல், இப்படி பழக்கப்பட்ட முகங்களாய் தட்டுப்படவே எல்லோரையும் புன்னகையோடு பார்த்து கொண்டே நடந்தவன் முதல் வரிசை நாட்காலிகளின் கடைசியில் இன்ஸ்பெக்டர் தேவராஜ் யூனிஃபார்மை தவிர்த்துவிட்டு சிவில் ட்ரெஸ்ஸில் தெரிந்தார். ஹலோ இன்ஸ்பெக்டர், ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்துட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். வெளியே போய் அவர் கையை பற்றி கொண்டான் கமலேஷ். தேவராஜ் சிரித்தார். உங்க கல்யாணத்துக்கு வர முடியுமோ முடியாதோன்னு தான் இந்த பெற்றாத்தல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன். ஏன் சார், கல்யாணத்துக்கு வரமாட்டீங்களா? அடுத்த வாரத்துக்குள்ளே எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரலாம். மேபி இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தானே, வந்துட்டு போலாமே. அப்படி ஒன்றும் பிரமாதமான தூரம் இல்லையே இன்ஸ்பெக்டர். சொல்லிக்கொண்டே சிரிப்போடு நகர்ந்து ஹாலின் மையத்துக்கு வந்தான். ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாமா? தலையில் முண்டாசு கட்டோடு சமணமிட்டு உட்கார்ந்திருந்த குடும்ப பெரியவர் ஒருவர் வெற்றிலை பாக்கோடு இருந்த தேங்காய் பழத்தட்டை எடுத்தபடி சந்திராதேவியிடம் கேட்டார். சந்திராதேவி தலையசைத்தாள். அவளுடைய முகத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒட்டியிருந்த சந்தோஷம் காணாமல் போயிருந்தது. நொடிக்கொரு தரம் மகனை திரும்பி பார்த்தாள். இருதய துடிப்பு உச்சத்தில் இருந்தது.
குடும்ப பெரியவர்கள் சொல்லி கொடுத்த வாசகங்களை சொல்லி விஸ்வேஸ்வரனும் சந்திராதேவியும் வெற்றிலை பாக்கு தட்டுக்களை மாட்டிக்கொண்ட போது ஹால் பூராவும் உட்கார்ந்திருந்த பெண்கள் சந்தோஷத்திலே குளவையிட்டு கத்தினார்கள். வெள்ளித்தட்டில் ஒரு பெரிய பட்டுப்புடவையும் அதன் மேல் நகைகளையும் வைத்து நிர்மலா தேவியிடம் நீட்டினாள் சந்திராதேவி. போம்மா, இந்த நிச்சயதார்த்த புடவையை கட்டி நகைகளையும் போட்டுக்கிட்டு வாம்மா. தட்டை கையில் வாங்கிய நிர்மலா சுற்றுமுற்றும் பார்த்தாள். என்னம்மா பார்க்கிற? விஸ்வேஸ்வரன் கேட்டார். பரிமளா அங்கேப்பா. அங்கேதானே இருந்தா? விஸ்வேஸ்வரன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சரிப்பான குரலில் சொன்னார். அந்த பொண்ணு வெளியே நின்று யார்கிட்டையாவது அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும். நீ யாரையாவது ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு போய் அடுத்த ரூம்ல சேலையை கட்டிட்டு வந்துடம்மா. 7:30 மணிக்குள்ள ஃபங்க்ஷனை முடிச்சிடணும். அந்த பரிமளா சனியன் இந்த நேரம் பார்த்து எங்கே ஒளிஞ்சா? அரட்டை அடிக்க யாராவது கிடைச்சா போரும். நிர்மலா கோபமாய் வார்த்தைகளை மென்று கொண்டே பெண்ணின் உதவியோடு அடுத்த அறைக்குள் போனாள். நேரம் 8 மணி. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவர்கள் எல்லோருமே புறப்பட்டு போயிருக்க ஹால் வெறிச்சோடி இருந்தது. விஸ்வேஸ்வரன் நிர்மலாவும் வீட்டுக்கு கிளம்பும் நிமிஷங்களில் இருந்தார்கள். முகூர்த்த தேதி ரொம்பவும் கிட்டத்துல இருக்கு. ஏற்பாடுகளை மளமளவென்று பண்ணணும். கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுறப்ப 2 பேரும் கலந்துக்கிட்டே பண்ணுவோம். அப்பத்தான் குழப்பம் வராது. சந்திராதேவி சொல்லி கொண்டிருக்க நிர்மலா வாசல் புறத்தை பார்த்தாள். இந்த பரிமளா திடீரென்று கிளம்பி எங்கே போனாள்? நாங்க புறப்படுறோம். விஸ்வேஸ்வரன் கை குவித்தார். அப்பா, இன்னும் பரிமளா வரலையே? அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத பொண்ணம்மா. ஒரு விசேஷத்துக்கு வந்தா ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டாம்? இப்படியா சொல்லிக்காம கொல்லிக்காம வெளியே போவா? சொல்லாம அவ வெளியே போக மாட்டாப்பா. கமலேஷ் குறுக்கிட்டார். மிஸ் பரிமளாவுக்கு ஏதாவது கோபம் இருக்கலாம். அதுதான் சொல்லிக்காம வெளியே புறப்பட்டு போயிருக்காங்க. நீங்க வீட்டுல போங்க, போய் பாருங்க. அங்கே உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியும் இருக்கலாம். வாமா, போய் பார்க்கலாம். பரிமளா அப்படியெல்லாம் கோவிச்சுக்க மாட்டாப்பா. சரி சரி வாமா, நாம போகலாம். விஸ்வேஸ்வரனும் நிர்மலாவும் ஹாலை விட்டு வெளியே வந்து போர்ட்டிகோவில் நின்றிருந்த காரில் ஏறிக்கொண்டார்கள். கை குவித்து விடை பெற்று கொண்டார்கள். கார் நகர்ந்தது. கம்பவுண்ட் கேட்டை தாண்டியதும் கமலேஷும் சந்திராதேவியும் புன்னகையோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். கமலேஷ் சொன்னான், வாமா, அந்த பரிமளாவுக்கு ஒரு முடிவு கட்டலாம். கதவை சாத்தி கொண்டு மாடியை நோக்கி போனார்கள். அத்தியாயம் 20. நிர்மலாவை வழி அனுப்பிவிட்டு வேக வேகமாய் வீட்டுக்கு நுழைந்த சந்திராதேவியும் கமலேஷும் பரஸ்பரம் இறுகின முகங்களோடு மாடிப்படி ஏறி பரிமளா இருந்த அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். கதவை சாத்தி தாளிட்டு கொண்டார்கள். அவளை வெளியே இழுத்து போடுடா கமலேஷ். சந்திரதேவி சொல்ல கமலேஷ் கீழே குனிந்து கையும் காலும் கட்டப்பட்டு திமிரி கொண்டிருந்த பரிமளாவை பற்றி வெளியே இழுத்து போட்டான். உன்னோட சாமர்த்தியம் எல்லாம் சென்னையிலே நிப்பாட்டிக்க பரிமளா. இங்கே காட்டினால் இப்படித்தான் நாயை கட்டி போடுற மாதிரி போட்டுடுவோம். நிர்மலாவோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்தவ பேசாம வேடிக்கை பார்த்துட்டு போவியா? உளவு பார்க்க உள்ளே பூந்தா இப்படித்தான் என்று சொல்லி கொண்டே நெற்றியை தேய்த்த கமலேஷ் தன் அம்மாவின் பக்கம் திரும்பி கேட்டான். இவளை என்னம்மா பண்ணலாம்? சந்திராதேவி தன் தோளின் மேலிருந்த சால்வையை சரியாய் போர்த்தி கொண்டு சிரித்தாள். பாவம், சின்ன பொண்ணு. சித்திரவதை பண்ணாம அதிகமா துடிக்க வைக்காம கொன்னுடு. மயக்க மருந்து ஏதாவது உபயோகம் பண்ணி நினைவில்லாதபடி டீ எஸ்டேட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் ஆழமா குழி தோண்டி புதைச்சிடு. பரிமளா யாருக்கும் தெரியாம 2 மாசத்துல தேயிலை செடிகளுக்கு நல்ல உரமா மாறிடுவா. நானும் அதே தாமா நினைச்சேன். தோள்களை குலுக்கி புன்னகைத்தான் கமலேஷ். அலமாரி நோக்கி நடந்தான். சின்னஞ்சிறு பாட்டில்களில் விதவிதமான திரவியங்கள் தெரியவே அதிக வீரியமுள்ள மயக்க மருந்தை தேட ஆரம்பித்தான் கமலேஷ். கட்டி போட்டிருந்த பரிமளா கைகளையும் கால்களையும் அசைத்து கொண்டு அப்படியும் இப்படியுமாய் புரண்டாள். சந்திராதேவி உதட்டில் ஒட்ட வைத்து கொண்ட ஒரு குரூரமான புன்னகையோடு பரிமளாவையே பார்த்து கொண்டிருந்தாள். 2 நிமிஷங்கள் செலவழித்து கமலேஷ் ஒரு சின்ன பாட்டிலோடு அம்மாவை நெருங்கினான். என்ன செடட்டிவ் கமலேஷ்? மெத்தில் ஈத்தர். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்துட்ட. நிர்மலா போர்ட்டிகோவுக்கும் பங்களாவுக்கும் அலைந்தாள். மனசுக்குள் திகில் கொடி பறந்தது. குளிரிலும் முகமெல்லாம் வியர்த்தாள். அப்பா, எனக்கு பயமா இருக்கப்பா. என்னோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவ கண்டிப்பா வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல போகவே மாட்டா. அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நிர்மலா சொல்ல சொல்ல விஸ்வேஸ்வரனுக்கும் லேசாய் பயம் வந்தது. நிச்சயதார்த்தத்துக்கு வந்தவ அதை விட முக்கியமான காரியமா நினைச்சு எங்கே போயிருக்க முடியும்? ஏமா, உன்கிட்ட ஒன்றும் சொல்ல இல்லையே? இல்லையே அப்பா.
உன் பக்கத்துல உட்கார்ந்திருந்த பொண்ணுகளை கேட்டு பாத்தியாமா? கேட்டு பார்த்தேன்பா. யாருக்குமே அவ எங்க போனாள்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. எத்தனை மணி வரைக்கும் உன் கூட இருந்தா? நேரம் சரியா தெரியலப்பா. என் கூட பேசிட்டு இருந்தா. திடீர்னு திரும்பி பார்க்கிறேன், ஆளை காணோம். சரி, ரிசப்ஷன்ல இருப்பாள்னு நினைச்சு சும்மா இருந்துட்டேன். ஊட்டியில அவளுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாமா? என்னை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லையப்பா. இன்னொரு 15 நிமிஷம் பார்ப்போம். வரையிலன்னா இன்ஸ்பெக்டர் தேவராஜுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்வோம். நிர்மலா தலையாட்டி விட்டு போர்ட்டிகோவுக்கு வந்தாள். அடிக்கிற குளிர்காற்றையும் பொருட்படுத்தாமல் பரிமளாவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். மெத்தில் ஈத்தர் நிரம்பி இருந்த சின்ன பாட்டிலின் கார்க்கை திறந்து அதை ஜாக்கிரதையாக கவிழ்த்து 4-5 சொட்டுக்களில் கர்ச்சீப்பை நினைத்து கொண்டான் கமலேஷ். அழுகின வாழைப்பழ சைஸில் ஒரு நாட்டம் அடித்தது. பரிமளா கண்கள் மிரள மிரள விழித்து கொண்டு திமிறினாள். கழுத்தோரமும் நெற்றியோரமும் வியர்த்து போயிருந்தாள். நிர்மலாவுக்கும் எனக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை பார்க்காமலேயே சாக போகிற பரிமளா, அடுத்த ஜென்மத்திலாவது இந்த துப்பறீர ஆசை இல்லாம பிறந்து ஒழுங்கா ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டு குடும்பத்தை நடத்து. அவள் அருகே மண்டியிட்டு உட்கார்ந்து மெத்தில் ஈத்தரில் நினைக்கப்பட்ட ஈரமான கர்ச்சீப்பை பரிமளாவின் நாசி பிரதேசத்தில் வைத்து பொத்தினான். கொட்டாவி விட வாயை திறந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ் டெலிபோன் ரிங் ஆவதை கேட்டதும் சட்டென்று வாயை அடக்கி கையை நீட்டி ரிசீவரை எடுத்தார். மறுமுனையில் ஒரு பதட்டமான குரல், இன்ஸ்பெக்டர், நான் நிர்மலா பேசுறேன். ஓ, கல்யாண பொண்ணா? என்னம்மா, என்ன விஷயம்? என்னோட ஃப்ரெண்ட் பரிமளா அங்கே வந்தாளா சார்? தேவராஜ் ஆச்சரியமாய் கேட்டார். மிஸ் பரிமளா ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்க கூட வரலையா? வரல சார். அப்படின்னா அவங்க யாரையாவது பார்க்க போயிருப்பாங்க. அப்படி போயிருந்தா அவ என்கிட்ட சொல்லி இருப்பா சார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நிர்மலா பரிமளாவை காணணும்னு சொல்றீங்களா? ஆமா சார். தேவராஜ் சிரித்தார். பரிமளா கிராமத்து பெண் இல்லை மிஸ் நிர்மலா. காணாமல் போயிடுறதுக்கு வீணா கவலைப்படாதீங்க, வந்து சேர்ந்துடுவாங்க. ரிசீவரை வைத்தார் தேவராஜ். வினாடிக்கும் குறைவான நேரத்தில் மெத்தில் ஈத்தரின் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டு ஒரு நீண்ட மயக்கத்துக்கு போனால் பரிமளா. கமலேஷ் நிமிர்ந்தான். அம்மா, நீ இவளை பார்த்துக்க. நான் டீ கார்டனுக்கு போய் எசவா ஒரு இடம் பார்த்து குழி தோண்டிட்டு வர்றேன். சீக்கிரமா வந்துடு கமலேஷ். குழி தோண்ட எப்படியும் 1/2 மணி நேரம் ஆயிரும் அம்மா. இவளுக்கு மயக்கம் தெளிய 3 மணி நேரம் ஆகும். யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காதே. சரி. கமலேஷ் மயக்கமாய் கிடந்த பரிமளாவை காலால் எத்தி கட்டிலுக்கு கீழே தள்ளினான். தைரியமாயிரம்மா, இப்ப வந்துடுறேன் சொல்லிக்கொண்டே திரும்பியவன் டெலிபோன் அலரும் சத்தம் கேட்டு நின்றான். ரிசீவரை எடுக்க போன சந்திராதேவியை தடுத்து விட்டு தானே ரிசீவரை எடுத்தான். ஹலோ, கமலேஷ் ஹியர். மிஸ்டர் கமலேஷ், நான் நிர்மலா பேசுறேன். என்ன நிர்மலா, குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விஷயம்? கமலேஷ், பரிமளா அங்கே வந்தாளா? கேட்கும் போதே நிர்மலாவின் குரலில் அழுகை தெரித்தது. கமலேஷ் சத்யராஜ் தனமான குரலில் சொன்னான். அட, பரிமளா இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆச்சரியமா இருக்கே. ஃபங்க்ஷனை கூட அட்டென்ட் பண்ணாம இங்கேதான் போனாங்க. அதான் தெரியல கமலேஷ். நான் வேணுமுன்னா தேடி பார்க்கட்டுமா நிர்மலா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க கமலேஷ். அவளுக்கு அசட்டு துணிச்சல் அதிகம். என்னோட கேஸ் விஷயமா யாரையோ விசாரிக்க போய் மாட்டியிருப்பாளோன்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் தேவராஜுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவரும் பரிமளாவை காணோம போன விஷயம் சீரியஸாகவே தெரியல. எனக்கு தெரியும் கமலேஷ், அவளுக்கு நிச்சயமா என்னமோ ஆகியிருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க நிர்மலா. நான் இப்போவே வெளியிலே புறப்படுறேன். பரிமளாவோட வீட்டுக்கு வர்றேன். போதுமா? பரிமளா வந்த பிறகுதான் நான் தூங்க முடியும் கமலேஷ். தைரியமா இருங்க. கொஞ்ச நேரத்தில் பரிமளாவை பற்றின தகவலை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறேன். தேங்க்யூ கமலேஷ். கமலேஷ் ரிசீவரை வைத்துவிட்டு சந்திராதேவியை ஒரு சிரிப்போடு திரும்பி பார்த்தான். ஃபோன்ல வேற யாரும் இல்லையம்மா, உன்னோட மருமக தான். பரிமளாவை தேடி கொடுக்க சொல்லி ஃபோன் பண்ணா. சந்திராதேவி சிரித்தாள். கமலேஷ் ரிசீவரை எடுத்து கீழே வைத்தான். நான் வெளியே போன நேரத்தில் ஏதாவது ஃபோன் வந்தாலும் அந்த மிரட்டல் பேல்வரி ஃபோன் பண்ணினாலும் பண்ணுவான். அதான் ரிசீவரை கீழே எடுத்து வச்சுட்டேன். கமலேஷ், என்னம்மா, குழிய தோன்றப்ப ஜாக்கிரதையா யார் கண்ணிலாவது பட்டுட போற. அதையெல்லாம் நீ கவலைப்படாதேம்மா. மாடிப்படி இறங்கி போய் ஸ்டோர் ரூமில் இருந்த பெரிய கடைப்பாறையும் மண்வட்டியையும் எடுத்துக்கொண்டு பனி பெய்து கொண்டிருந்த இருட்டில் இறங்கி நடந்தான். இருட்டை கண்களுக்கு பழக்கப்படுத்தி கொண்டு மெதுவாய் நடந்து ஒரு சரிவுக்கு வந்ததும் நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு தோண்ட ஆரம்பித்தான். குழியொன்று உருவாக ஆரம்பித்தது. சிகரெட் புகையோடு இருந்த இன்ஸ்பெக்டர் தேவராஜ் ஸ்டேஷன் வாசலில் ஏதோ சத்தம் கேட்டு நிமிர்ந்தார். கான்ஸ்டபிள் உச்சி கவுடர் யாரோ ஒருத்தனின் புறங்கழுத்தில் கையை வைத்து தள்ளியபடி வந்து கொண்டிருந்தார். யார் மேன் இவர்? கான்ஸ்டபிள் சொன்னார். சார், இவன் பஸ் ஸ்டாண்ட் பப்ளிக் டெலிஃபோன் பூத்துக்குள்ளே அடிக்கொரு தரம் பூந்து யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தான். ஆளோட ட்ரெஸ்ஸும் சரியில்லை. யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா அதுக்கு சரியான பதிலும் இல்லை. அதான் இழுத்துட்டு வந்தேன்.
லாக்கப்ல தள்ளி முட்டிகை பேர் தான் உண்மையை சொல்லிடுவான் சார். தேவராஜ் அந்த ஆளை நிமிர்ந்து பார்த்தார். பரட்டை தலை, அழுக்கு ஷர்ட்டின் மேல் அழுக்கு பனியன், சாயம் போன பேண்ட், மோவாயில் கருமை பயிர், கண்களில் ஒரு மருள்தனம். உன் பேர் என்ன? பொம்மன். இதே ஊரா? ஆமாம் என்கிற மாதிரி தலையாட்டினான். பப்ளிக் டெலிஃபோன் பூத்தில் பூந்துட்டு யாருக்கு ஃபோன் பண்ணின? மேஜை மேலிருந்த ரூல் தடியை எடுத்து கொண்டார். அடிக்காதீங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவன் மண்டியிட்டு உட்கார்ந்து கால்களை பிடித்து கொண்டான். சொல்லு. அவன் சொல்ல ஆரம்பித்தான். கமலேஷ் நெற்றி வியர்வையை வலித்தபடி அறைக்குள் வந்தான். உடம்பு பூராவும் மண் தீற்றல், கலைந்து போன தலை. சந்திராதேவி கேட்டாள், என்ன கமலேஷ், தோண்டிட்டியா? ஆச்சம்மா, 4 அடி ஆழம் தோண்டியிருக்கேன். அவளை தள்ளி இனி மண்ணை போட்டு மூட வேண்டியதுதான். சொல்லிக்கொண்டே மயக்கமாய் கிடந்த பரிமளாவை குண்டுக்கட்டாய் தூக்கி தோள் மேல் சாத்தி கொண்டான். விறுவிறுவென்று மாடிப்படிகளில் இறங்க ஆரம்பித்தான். கமலேஷ், பத்திரம், சந்திராதேவி கிசுகிசுப்பாய் சொன்னாள். ஸ்டேஷனில் பொம்மன் சொல்லிக் கொண்டிருந்தான். ஜீப் உருண்டு செத்து போன போஜப்பனோட தங்கச்சி புருஷன் நான் தான்யா. பரிமளா அம்மா நேத்தைக்கு போஜனை பற்றி விசாரிக்கிறதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்பத்தான் ஒரு டெலிஃபோன் நம்பரை கையிலே கொடுத்து, நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்தில் இருந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நிச்சயதார்த்தம் நடக்கும், ஆனால் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல சொன்னாங்க. கமலேஷ் ஐயா மேலே ஒரு சந்தேகம் இருக்கிறதாகவும், நான் ஃபோன் பண்ணும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறதாகவும் சொன்னாங்க. அதுபடி நான் 15 நிமிஷத்துக்கு ஒரு தபா ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி தபா ஃபோன் பண்ணும்போது அந்த பக்கம் என்கேஜ் டோனோட கேட்டது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தப்போ தான் கான்ஸ்டபிள் சந்தேகப்பட்டு என்னை பிடிச்சிட்டாரு. தேவராஜ் மூளை விதவிதமாய் யோசித்தது. கமலேஷின் மேல் பரிமளா சந்தேகப்பட்டாளா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நிர்மலாவிடமிருந்து வந்த ஃபோன் செய்தி, நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனிலிருந்து திரும்ப பரிமளா வரல. தப்பு எங்கேயோ பங்களாவுக்குள். கமலேஷின் முகம் நிச்சயதார்த்தத்தின் போதே சரியில்லை. சிரிப்பை கடன் வாங்கி சிரித்தான். எல்லோரையும் பயந்து பயந்து பார்த்தான். தேவராஜ் தலைக்கு தொப்பியை கொடுத்து 4-5 கான்ஸ்டபிள்களோடு வாசல் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி போனார். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க பரிமளாவை சுமந்து இருட்டில் தடுமாறாமல் நடந்து தோண்டியிருந்த குழிக்கருகே வந்தான் கமலேஷ். கீழே அவளை கிடத்தி விட்டு ஒரு நிமிஷ நேரம் மூச்சு வாங்கி கொண்டான். சுற்றுமுற்றும் ஒருமுறை பார்க்க கருப்பு படுதாவாய் 4 பக்கமும் இருட்டு, ஜில்லென்று பெய்யும் பனி. என்று சுருதி கூட்டிகிற அந்தகாரம். கமலேஷ் செயல்பட்டான். கீழே குனிந்து பரிமளாவை உருட்டி குழிக்குள் தள்ள அவள் தொம்மென்று உள்ளே போனாள். கொட்டியிருந்த மண்ணை தள்ளுவதற்காக மண்வட்டியை எடுத்தான். சாரி கமலேஷ். திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். பக்கவாட்டு இருட்டில் அந்த டார்ச் வெளிச்சம் உதயமாக இன்ஸ்பெக்டர் தேவராஜும் கான்ஸ்டபிள்களும் நிழலுருவங்களாய் தெரிந்தார்கள். நடுவே சந்திராதேவி தலை குனிந்து நின்றிருந்தாள். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் சிரித்து கொண்டே கமலேஷை நெருங்கினார். கையில் பிஸ்டல். அம்மா ரொம்பவும் பலவீனம். ஒரு மிரட்டல் மிரட்டியதுமே மளமளவென்று எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே இந்த புக்குண்ட ஃபைனல் பார்ட் முடித்தாச்சு. நாளைக்கு இதை மாதிரி இன்னொரு நல்ல கதை புத்தகத்தோடு உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.